விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். நினைவின் நிழல்கள் கவிதை நூல் வெளியீட்டு விழாவினுடைய தலைவர்னு யாரும் போடல, தலைவர் இல்லை. அதனால நிகழ்ச்சி வெளியீட்டு விழாவினுடைய ஆய்வுரை வழங்க இருக்கிற காமராஜர் கட்சி தலைவர், மக்கள் கட்சியினுடைய தலைவர் தமிழருவி மணியன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற முன்னாள் அரசவை கவிஞர் மேலவை உறுப்பினர் முத்துலிங்கம் அவர்களே, கவிஞர் எங்களுடைய பிரியத்துக்குரிய முத்துலிங்கம் அவர்களே, இந்த திரைமொழி என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர் சுப்பிரமணிய பாரதி இயக்குனர் அவர்களே, இந்த நூலை எழுதியிருக்கின்ற கவிஞர் வாசுகி அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கிற ராதிகா மோகன் அவர்களே, தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற மீனா ஞானசேகரன் அற்புதமாக தொகுப்புரை வழங்கினாருங்க. என்னை பற்றி நான் கேட்டது ஒன்றும் இல்லை, முத்துலிங்கம் ஐயாவை பற்றி மிகச்சிறப்பான ஒரு அறிமுக உரை. அது நல்லா இருந்தது. ஒரு ராமனுக்கு லட்சுமணன் கிடைத்ததை போல ஐயாவுக்கு கிடைத்தவர் குமரையா. இப்படி ஒரே ஒரு ஆள் இருந்தா போதும், நமக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். இப்படி ஒருத்தர் ஒரு உதவியாளர் ஒரு உதவியாளர் இல்ல, அவர் உதவியாளர் போல நடந்துக்குவார். அவர் பொதுச் செயலாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார். ஆனாலும் கூட அவர் ஐயாவினுடைய உதவியாளர் போல நடந்துக்குவாரு. எல்லா இடங்கள்லயும் ஐயாவை பற்றி பேசுவார். வேற எதுவும் அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நமக்கு தெரியாது. அவர் குடும்பமா அதை பற்றி பேசவே மாட்டார். எப்போதும் ஐயா. அவருக்கு அந்த மாதிரி ஒரு மனிதர் குமரையா அவர்களே. காமராஜருடைய வளர்ப்பு என்பது அதுதான். தலைவரை இவர் பேசுவது காமராஜரை பற்றி தான் பேசுவார் ஐயா. அவரை பற்றியோ அவருடைய வாழ்க்கை பற்றியோ அவருடைய கஷ்டங்களை பற்றியோ நான் படித்தேன். அந்த அவருடைய ஒரு வழிபோக்கனின் வாழ்க்கை குறிப்புகள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். அதை படிச்சீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு எழுத்துலையும் அவருடைய வாழ்க்கையில் காமராஜர் எப்படி ரத்தத்தோடு கலந்திருக்கிற செல் போல அவருடைய சிந்தனையில் கலந்திருப்பார். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வதற்கு இப்படியான அரசியல் தத்துவங்கள் தேவைப்படுகிறது. அந்த தத்துவத்தினுடைய மையமாக இருக்கின்றார் நம்முடைய தமிழருவி மணியன் அவர்கள். நான் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது, அப்போது எமர்ஜென்சி முடிந்து தேர்தல் நடக்குது. ஜனதா கட்சி தேர்தலில் போட்டியிடுது. அப்போ 8ஆம் வகுப்பு படிக்கும்போது கும்பகோணத்தில் பாலசுப்ரமணியன், கும்பகோணத்தில் பாலு என்று ஒருவர் அந்த இலக்கிய விழா, ஒரு இலக்கிய மன்றம் வச்சிருந்தார். அது சார்பாக ஐயா அவர்களை பேச அழைத்தார். அவர் அந்த பாலு. அப்போதான் முதல் முறையாக நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற போது ஐயா அவர்களை தமிழருவி மணியன் என்று போல்டாக போட்டு ஒரு போஸ்டர், அந்த போஸ்டர்ல இவரை பார்த்தேன், இவருடைய படம், அந்த பெயர். அப்போ அவருடைய பேச்சை கேட்டு அந்த மடை திறந்த வெள்ளம் போல் தமிழ் கொட்டும். அப்படியே அதை கேட்டு நமக்கெல்லாம் இப்படி பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு புல்லரிப்பு ஏற்படுகிற மாதிரியான ஒரு பேச்சு. அப்போது பார்த்த ஐயாவை நான் கல்லூரி முடித்து சென்னைக்கு ஒரு திரைப்படத்துறையில் பணியாற்றியதற்கு பிறகு அவரை சந்திக்கும் போது அவர் என்னுடைய கவிதைகளை படித்திருந்தார். எனக்கு மிகப்பெரிய பெருமை என்னென்றால் அவர் என்னுடைய கவிதைகளை ரசிப்பதுதான். தமிழை நான் அவரை போன்றவர்களிடமிருந்து தான் கற்றேன். தமிழ் எவ்வளவு சுவையானது என்பதை அவர் பேச்சிலிருந்து தான் நான் மேடையில். இப்போ கூட நான் ஒரு பேச்சாளர் கிடையாது, எழுத தெரியும்.
கவிதை எழுதுறேன், வசனம் எழுதுறேன். ஆனால் ஒரு பேச்சாளர் ஒரு மன்றத்தை வசீகரிக்கிற அந்த பேச்சு வந்து அவரிடம் நான் வந்து வியந்து பார்க்கிற ஒன்று. அவர் என்னுடைய கவிதைகளை ரௌத்ரம் பத்திரிகையிலே கேட்டு வாங்கி போடுவார். நம்ம என்னதான் எழுதினாலும் ஒரு பத்திரிகையிலிருந்து நமக்கு போன் பண்ணி உங்க கவிதை எங்க பத்திரிகைக்கு வேணும்னு கேட்டா பயங்கர சந்தோஷமா இருக்கும். அப்படி கேட்டு வாங்கி ரௌத்ரம் பத்திரிகையில ஒரு கவிதை, ரௌத்ரம் பத்திரிகை வந்து நின்று போயிடுச்சு. மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அது. நான் வந்து அந்த பத்திரிகையில இப்ப சிவாஜியை பற்றி தொடர் வரும், கண்ணதாசனை பற்றி தொடர் வரும். அன்றாட அரசியல் மாதந்தோறும் ஒரு அற்புதமான வேற ஒரு ஐயா எழுதுவதை தவிர ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளரை வந்து அதுல ஒரு தொடர் எழுத சொல்லுவாரு. கவிதைகள் வரும். மிகச்சிறந்த ஒரு இலக்கிய அரசியல் புத்தகமாக இருக்கும். அதற்கு முன்னாடி ஐயா வந்து நெற்றிக்கண் என்ற பத்திரிகை நடத்திருக்காரு. நான் வந்து கல்லூரியில் படிக்கும்போது கும்பகோணத்துல இருந்து பார்த்திருக்கேன். அந்த பத்திரிகை நடத்திய அனுபவங்களை, ஒரு வழிப்போக்கனின் வாழ்க்கை அனுபவங்களை ஒரு அத்தியாயம் எழுதியிருக்காரு. அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரத்த கண்ணீரே வரும். அப்படி ஒரு போராட்டமயம், அதாவது ஒரு பத்திரிகை வந்து ஒரு ஜனதா கட்சியில இவர் இருக்காரு. ஒரு 2 நிமிஷம் உங்க புத்தகத்துக்கு நான் வந்துருவேன். என்ன ஒரு ஜனதா கட்சியில அவர் இருக்காரு. ஜனதா கட்சிக்காக தான் அந்த பத்திரிகையை நடத்துறாரு. ஜனதா கட்சியில் நடந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் அரசியல்ல சம்பாதிக்க முடியாத ஒரு இயக்கங்கள்ல தான் அவர் இருப்பார். எப்பயுமே அரசியல்ல புகழ் கூட சம்பாதிக்க முடியாது அந்த கட்சியில எல்லாம் இருந்தா. அந்த கட்சியில இருந்து ஒரு பத்திரிகை நடத்துறாரு. அந்த கட்சியினுடைய தத்துவங்களையும் அரசியலையும் மக்களுக்கு விளக்குகிற ஒரு பத்திரிகை தான் அந்த நெற்றிக்கண். அதுல இவரை வந்து அப்போ ரொம்ப இளைஞர். கட்சிக்கு தலைவராக வந்து இருப்பவர்கள் கொஞ்சம் முதியவர்கள். இவருக்கு வந்து அந்த பத்திரிகை நடத்துகிற சொந்த பணத்தை போட்டு இவருடைய நண்பர் ஒருத்தர் பத்திரிகை நடத்துறாரு. இவர் பத்திரிகை பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருந்துட்டு தன்னுடைய நேரத்தை செலவழித்து 6 மணிக்கு 4:30 மணிக்கு பள்ளிக்கூடம் முடியுமா, அது ஒரு இடத்துல இருந்து அதுல எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி சைதாப்பேட்டைக்கு வந்து இந்த பத்திரிகையில பரங்கிமலை கிட்ட பக்கத்துல அந்த பத்திரிகையில வந்து கட்டுரை எழுதி ப்ரூஃப் பார்த்து பிரிண்ட் காமிச்சு அனுப்பணும். அதுல இருக்கிற எல்லா கட்டுரைகளையும் வந்து கட்டுரை எழுதுறதுக்கும் ஆள் கிடைக்காது. இவரே எல்லா கட்டுரைகளையும் எழுதுவாராம், வெவ்வேறு நடையில பேர் மாத்தி. இவ்வளவுக்கு இந்த வேலை செஞ்சா அந்த கட்சியில பத்திரிகை வாங்கி படிக்கிறதுக்கு 8000 சந்தாதாரர்கள் இருந்திருக்காங்க. சந்தாதாரர்கள் மட்டும் 8000 பேர், பத்திரிகை ஒரு 11,000-2000 பேர் எக்ஸ்ட்ரா வாங்கினா கூட 10,000 பேர் ஆச்சு. இந்த அரசியல் தத்துவங்கள் நம்முடைய அரசியல் பரவுகிறதே என்று மகிழ்ச்சி அடையாம அதுல என்னைய பத்தி ஏன் எழுதல என்று அவங்க கேட்பாங்க. தலைவரை பற்றி எழுதல, ஜனதா கட்சியை பற்றி தான் எழுதுறேன், அந்த கட்சியினுடைய அரசியலை பற்றி தான் எழுதுறேன் என்று சொன்னாலும் கூட எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லி அந்த பத்திரிகை வாங்காது என்று ஜனதா கட்சிக்காரர்களிடமே சொல்லுகிற ஒரு சில பேர் இருந்திருக்காங்க. அவற்றை பற்றியெல்லாம் நான் படித்து இந்த பத்திரிகையை நடத்துறேன் என்ன, நடத்துறேன் நம்ம போனா என்ன, நானே நினைச்சிட்டே படிக்கிறேன். அதை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டு இவர் வந்து மனைவியை அழைத்து கொண்டு போய் அதில் கடன்கள்லாம் இவ்வளோ ரூபாய் கடன் இருக்கு எல்லாம் அடைச்சிட்டு கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கையை பிடிச்சி அழுதுருக்காரு. அழுதுட்டு என்னங்க அது அப்படின்னு கேட்டோன்னே இவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, இந்த மாதிரி நம்முடைய கட்சிக்காரர்களே நமக்கு வந்து எதிரிகளாக இருக்கார்கள். உலகத்தை வேற யாருமே எதிரி இல்லை. நமக்கு வந்து எதிர்கட்சிக்காரன் கொடுக்குற தொந்தரவுலாம் ரொம்ப கம்மி, உள்ளதாக இருக்கிறவங்க கொடுக்குற தொந்தரவு தான் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம வளர்ந்துருமோ நம்ம பயப்படுவான். நம்ம வளர்ந்து ஜனதா கட்சியில வளர்ந்து என்ன மந்திரி ஆக போறாரா அல்லது கவர்னர் ஆக போறாரா ஒன்றும் புரியல. ஆனாலும் கூட அந்த கட்சியை வந்து அந்த பத்திரிகை வந்து நடத்த முடியலம்மா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அழுக. ஏங்க நல்ல வேலை விடுங்க, நானே ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பத்திரிகை வேலையை முதல்ல மூடிட்டு குடும்பத்தை பாருங்க, குழந்தைங்களை பாருங்க என்று சொல்லுகிற ஒரு அத்தியாயம். இப்படி நிறைய இருக்கு. அவருடைய அந்த வழிபோக்கன் வாழ்க்கை அனுபவங்கள், வாழ்வே ஒரு மந்திரம் சொல்லி கொரோனாவில் இருந்து தப்பித்து வந்ததற்கு பிறகு அவர் எழுதிய நூல் வாழ்வே ஒரு மந்திரம் என்ற திருமந்திரை பற்றிய ஒரு அற்புதமான நூல். அது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். திருமந்திரம் படிப்பதற்கு ரொம்ப வந்து நம்ம வந்து சரியை கிரியைன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் தத்துவங்கள்லாம் புரியாமல் இருக்கணும்ல. ரொம்ப எளிமையாக வாழ்க்கையினுடைய அன்றாட நடைமுறைக்கு எப்படி ஆன்மீகம் பயன்படுது என்பதை பற்றி ஒரு அற்புதமான நூல். அதே போல அந்த அம்மா சொன்னது மாதிரி எனக்கு பிடித்த கண்ணதாசனுடைய பாடல்கள் என்ற ஒரு புத்தகம். அதுவும் வந்து பாடல்கள் இலக்கிய நயத்தோடு சேர்ந்து நடைமுறை வாழ்க்கைக்கு கண்ணதாசன் சொல்லுகிற ஆலோசனைகளை ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாங்க. இப்படி எனக்கு வந்து மிகவும் பிடித்த ஒரு எழுத்தாளர். முதல்ல அவருடைய அரசியலோடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து முரண்பாடுகள் உண்டு. அவருக்கே முரண்பாடு வந்துடும், அதுதான் முக்கியம்.
ஒரு அரசியல் கட்சியில் இருப்பார், அதோட முரண்பாடு வந்து அவரே மாறிடுவார். அதனால அரசியல் முரண்பாடுகளை பற்றி கவலைப்படாமல் ஒரு தத்துவம், அந்த தத்துவத்திலிருந்து மாறான நிலைப்பாடுகள் வரும்போது அந்த அரசியலோடு முரண்படக்கூடியவர் அவர் என்னுடைய கவிதைகளையும் ரசிக்கிறார் என்பது எனக்கு கிடைக்கிற ஒரு மாபெரும் பெருமை. இன்றைக்கு இந்த விழாவில் நான் வேறொரு விழாவுக்கு போறேன் என்று சொன்னாலும் கூட நான் வந்து நான் காலையில வச்சிருங்கய்யா, நான் காலையில ஃப்ரீயா தான் இருக்கேன், இல்லை நாளைக்கு மத்தியானம் ஃப்ரீ, நாளைக்கு சாயங்காலம் ஃப்ரீ, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஏற்கனவே தேதி கொடுத்துட்டேன் என்றாலும் கூட இந்த தேதி வந்து முத்துலிங்க ஐயாட்ட வாங்கிட்டார், அவர்கிட்ட தேதி வாங்கியாச்சு, அதை மாற்ற முடியாது என்பதற்காக வந்து சொன்னாரு. எனக்கு ரொம்ப கூச்சம், எனக்காக இப்படி காத்திருப்பது எனக்கு ரொம்ப கூச்சமா இருந்தது. அதுவும் வந்து நான் பார்த்து வியந்த ஒரு பெரிய ஆளுமை எனக்காக வந்து காக்க வைப்பது எனக்கு ரொம்ப கூச்சமா இருந்தது. இருந்தாலும் கூட இந்த விழாவில் கலந்து கொள்வதை நான் மிக மிக பெருமையாக நினைக்கிறேன். என்றால் ஒரு அரசவை கவிஞர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், இவர்களோடு நான் கலந்து கொள்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் இந்த வாசுகி கவிஞர் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான தைரியம். இந்த ஒரு புத்தகத்தை போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு அரசவை கவிஞர், அந்த மாதிரி நம்மளெல்லாம் வந்து கூப்பிட்டு ஒரு அற்புதமான விழா நடத்துறாங்க. நான் அதான் சொல்ல போறேன், நீங்க ஏன் முந்திட்டீங்க? இப்படி ஒரு சின்னோண்டு புத்தகம் தானே அப்படின்னு சொல்லி, ஆனாலும் தைரியம், அதுல வந்து இந்த மாற்று கருத்தே கிடையாது. இத்தனோண்டு ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி ஒரு 60 பக்கத்துக்குள்ளார இருக்கிற ஒரு கையடக்கமான இந்த புத்தகம், அதுல சின்ன சின்ன கவிதைகளாக 3 வரி 4 வரியில தெரிப்புகள் போல கவிதைகள். இந்த கவிதைகளுக்கு ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு அணிந்துரை எழுதியிருக்காரு. அந்த அணிந்துரையில கவிதை, அதாவது இத்தனோண்டு புத்தகத்துல அதுல 2 பக்கத்துல தான் எழுதியிருக்காரு. அதுல கவிதையை பற்றி ஒரு கருத்து, கவிதையை பற்றிய ஒரு அறிமுகம் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. கால ஓட்டத்தில் நம் வாழ்வில் எல்லா கூறுகளிலும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருப்பது போன்றே கவிதையின் வடிவமும் மாற்றத்துக்கு உள்ளாவது இயல்பு. நீண்ட கவிதையெல்லாம் இப்ப வந்து படிச்சு ஒருத்தன் படிக்க மாட்டான். நீண்ட கவிதை எழுதி நம்மளே வச்சுக்க வேண்டியதுதான். மக்கள்கிட்ட போகணும் அப்படின்னா அது 1 வரி 2 வரியில இருந்தா போதும் என்ற மாற்றத்தை புரிந்து கொண்டுவதற்கு அவர் அழகா சொல்றாரு. உருவமும் உள்ளடக்கமும் ஒன்றிணையும் நிலையில் வெளிப்படும் சுய அனுபவம் தற்போது கவிதைக்கு போதுமானதாக இருக்கிறது. வார்த்தையை விரயம் இல்லாமல் இறுக்கமான வடிவத்தில் வலம் வருபவைதான் ஹைக்கூ கவிதைகள். இவற்றிற்கு ஓமைகளும் உருவகங்களும் கூட தேவையில்லை. 3-4 வரிகளில் அடர்த்தியாக வெளிப்படும் காட்சி படுமையுமே ஹைக்கூ கவிதையாகிறது. அதன் பின்புலமாக மறைந்து மறையாமல் ஒரு தத்துவ தரிசனத்தை நம்மால் காணக்கூடும். இப்படி ஒரு குறுகிய வடிவத்தில் எழுதுகிற கவிதைகளுக்கு ஒரு அற்புதமான அறிந்துரை ஐயா எழுதியிருக்காரு. அதோடு அந்த அறிமுகத்தோடு இந்த கவிதைக்குள்ள ஆமா, நீங்க பேசும்போது சொல்றதுக்காக கொஞ்சம் விட்டு வைக்கிறேன். வாமன வரிகளில் விஸ்வரூபம், நான் விட்டு போனது கொஞ்சம் விட்டு, என்ன ஒவ்வொரு வரியுமே 5 வரி தான். அவ்வளவு மொத்தமே ஒரு மொத்தமே 16 வரி தான் எழுதியிருக்காரு. அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு, சின்னோண்டு வரிகளில் ஜப்பானின் ஹைக்கூ கவிதை குறித்து பதிவு செய்திருக்கிறான் பாரதி. இன்று பலர் 2-3 வரிகளில் ஹைக்கூ கவிதைகளை எழுதி வருகிறார்கள். எனக்கும் அது போன்று இவங்க எழுதியிருக்கிற முன்னுரையில் இந்த அம்மா எழுதுறது. ஐயா வந்து மேற்கோள் காட்டிருக்கிற ஒரு கவிதை பாரதியாருடைய கட்டுரையிலிருந்து. ஹைக்கூ கவிதை பாரதியார் தமிழுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அது 100 வருடத்துக்கு மேல 1916 அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுல மேற்கோள் காட்டியிருக்கிற கவிதை இப்ப நம்ம பாரதியாருடைய எள்ளு பேரன் நிரஞ்சன் பாரதின்னு ஒரு நண்பர், அவர் இந்த புத்தக வெளியீட்டு இன்னொரு புத்தக வெளியீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் வந்து பாரதியார் எழுதும்போது அந்த முதல் கட்டுரையிலேயே ஹைக்கூ கவிதையை பற்றி எழுதும்போது, பண்ணை வீட்டின் கூரை எரிந்து விட்டது, இனி என்னால் பார்க்க முடியும் நிலாவை. ஒருத்தனுக்கு வீடு எரிஞ்சு போயிடுச்சு. அவன் அப்பையும் கூட அவனுடைய நேர்மறை சிந்தனை பாருங்க, வீடு எரிஞ்சு போயிடுச்சு, அதுக்காக என்ன பண்ண முடியும்? மொரார்ஜி தேசாய் இவர் வந்து சொன்னார் ஒரு வாட்டி, ஆனந்த உடல்ல பத்திரிகையில பேட்டியாக வந்தது, நான் அப்ப படிச்சிருக்கேன். வீடு எரியும் போது என்னுடைய வீடு எரிந்த போது கூட எரியும் போது கூட நான் கவலைப்பட மாட்டேன். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற முயற்சி தான் முக்கியமே தவிர கவலையோ கண்ணீரோ ஒருபோதும் நம்மை காப்பாற்ற போவதில்லை அப்படின்னு மொரார்ஜி தேசாய் ஒரு பேட்டியில வந்து, நான் அப்போ வந்து 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். அந்த வரி இன்றும் என்னுடைய மனதில் இருக்கிறது. அது வந்து இன்றைக்கு வரைக்கும் என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது.
எல்லாமே இழந்ததுக்கு பிறகு மனித நம்பிக்கை இழந்து வந்து முடிஞ்சு போறதில்ல. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு புத்தக வெளியீட்டுல அந்த கவிஞர் அவர் பேர் வந்து தென்னரசன், அவர் ஒரு கவிதை எழுதினார். அதாவது எல்லா இலைகளையும் இழந்ததற்கு பிறகு நிர்வாணமான நிற்கும் போது மரம் தயாராகிறது ஒரு வசந்த காலத்திற்கு என்று ஒரு கவிதை எழுதியிருக்கார். ஏதோ குட்டி குட்டி வரிகள் தான். இந்த மாதிரியான கவிதைகளில் வாழ்க்கை பற்றிய பார்வைகள், நம்பிக்கைகள் நமக்கு வழங்குது. அந்த கவிதையும் அதுதான். பாரதியார் 1916 ஜப்பானுடைய கவிதை மேற்கோள் காட்டுகிற இந்த கவிதை, பண்ணை வீட்டின் கூரை எரிந்து விட்டது, இனி என்னால் பார்க்க முடியும் நிலாவை என்ற கவிதையை இன்னொரு கவிதையை மேற்கோள் காட்டிருக்காரு. எப்போதும் சேற்றில் இருந்தும் சேற்றின் நாற்றம் இல்லை தாமரைக்கு. இந்த கவிதை பாருங்க, ஒரே வரி தான். ஒரு வரிக்குள்ளரே நமக்கு வந்து ஒரு தரிசனமே கிடைத்திருக்கு. எப்போதும் சேற்றில் இருந்தும் சேற்றின் நாற்றம் இல்லை தாமரைக்கு என்பன போன்ற ஜென் கவிதைகளை வாசித்த அனுபவத்தில் இவங்க எழுதியிருக்காங்க என்று ஒரு வாழ்த்துறை எழுதியிருக்காரு. இவங்க கவிதைக்கு வருவோம். இவங்க கவிதையில நான் ஒரு 5-6 கவிதைகள் மட்டும் சொல்றேன். நிறைய கவிதைகள் நான் கொடுத்தேன். ஆனாலும் வந்து எனக்கு ஒரு 10-15 நிமிடம் நான் எடுத்துக்கிறேன். முதல் கவிதை முரண் என்ற தலைப்புல ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. இருப்பது போன்று தெரிந்து இல்லாமல் மறைபவன் மனிதன். இருப்பது போன்று தெரிந்து இல்லாமல் மறைபவன் மனிதன், இல்லாதது போன்று மறைந்து என்றும் இறப்பவன் இறைவன். எவ்வளவு அழகாக வந்து சொல்லிட்டாங்க பாருங்க. கூடவே இருப்பான். நமக்கு ஒரு கடன் வேணும், நமக்கு ஒரு பண தேவை இருக்கு, நமக்கு ஒரு பிரச்சனை, போலீஸ்காரன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவான் நம்ம ஆளு? இருப்பது போன்று தெரிந்து இல்லாமல் மறைபவன் மனிதன். எப்பயுமே நம்ம கூடவே இல்லை, போலீஸ்காரன் வந்துட்டான், அப்ப நமக்கு துணையா இருப்பது யாரு? இல்லாதது போன்று மறைந்து என்றும் இருப்பவன் இறைவன். எவ்வளவு அழகாக ஒரே வரியில இந்த கவிதை வந்து நமக்கு வாழ்க்கை பாடத்தை உணர்த்துது பாருங்க. அதே போல தொட்டில் என்ற ஒரு கவிதை, ஒரு காட்சி. தாயின் கருவறை தந்த கதகதப்பை சேலையின் தழுவலும் தரும். குழந்தைய வந்து தொட்டில தாலாட்டு தொட்டில போட்டு தூங்க வைக்கும் போது அந்த சேலை வந்து தாயின் கருவறை தந்த கதகதப்பை சேலையின் தழுவலும் தரும். இப்படி ஒரு தாய்ப்பாசத்தை பற்றி, அந்த தாய்ப்பாசம் கூட அல்ல, சேலையே தாயாக மாறிவிடுகிறது. ஆலயம் சென்றார்கள் ஆண்டவனை தரிசிக்க, கருணை முக்க கடவுளால் கூண்டோடு கைலாசம். அப்படி ஒரு வரி. யாருக்கு? இந்த அம்மா போன வருஷம் வந்து எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அமர்நாத்துக்கு போய் பெரிய வெள்ளம் வந்து சரிந்து விழுந்து பெரும் விபத்துகள் நடக்கும்போது ஆலயத்துக்கு தான் போறோம், காசிக்கு போறோம். அங்க போனா காசியில போய் ஒருத்தனுக்கு வந்து இப்படி ஒரு விபத்து நடக்கும்னு எதிர்பார்த்தா போக முடியும்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போதே ஒருத்தனுக்கு விபத்து நடக்குது. காசியில போய் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்க போய் காசி கங்கை கரையில போய் சுத்தி போறோம். அதுக்கு இவங்க எழுதுறாங்க பாருங்க, விபத்து என்பது தலைப்பு. ஆலயம் சென்றார்கள் ஆண்டவனை தரிசிக்க, கருணை மிக்க கடவுளால் கூண்டோடு கைலாசம். இப்படி சட்டையர் மாதிரி ரொம்ப ஊழல், சாலைகள் தோறும் குழிகள், கஜானாவை நிரப்ப கண்டுபிடித்தார்கள் வழிகள். சாலைகள் தோறும் குழிகள், கஜானாவை நிரப்ப கண்டுபிடித்தார்கள் வழிகள். இப்படி நிறைய இருக்கு. எனக்கு பிடித்தது மட்டும் நான் வந்து 2-3 சொல்றேன். சித்தார்த்தன் புத்தனானான் உலகின் துயர் துடைக்க, அரசியல்வாதி அமைச்சரானார் ஊர் சொத்தை பறிக்க. சித்தார்த்தன் புத்தனானது போது அவன் வந்து அரசன். ஒரு அரசன் வந்து துறவியாக மாறி மக்களுக்கு போதிப்பதற்காக கிளம்பும் போது அவன் வந்து உலகத்தின் துயரை துடைக்கிறதுக்காக புறப்படுறானா. அரசியல்வாதி அமைச்சராகிறார். அவர் என்னன்னா ஊர் சொத்தை பறிப்பதற்கு. அப்புறம் ஒரு பெரிய அவங்க லேடிஸா இருக்கிறதுனால, அவர் பெண்மணியாக இருப்பதனால இந்த வரி பாருங்க, நெருப்பே நெருப்பை அணைக்குமா, நெருப்பே நெருப்பை அணைக்குமா. எப்படி? நெஞ்சில் சுமந்த நெருப்பை சிதை நெருப்பு அணைக்கும். நீங்க ரொம்ப தீர்க்கவே முடியாத மாபெரும் உணர்ச்சிகள்லாம் இருக்கும், அதை யார்ட்டையுமே ஷேர் பண்ணிக்க கூட முடியாது. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, நெருப்பை நெருப்பே அணைக்கும். ஏன்னா தினந்தோறும் நம்மளாம் நெருப்போட பழகிறதே இல்லை. சிகரெட் குடிக்கிறவங்க வந்து வேணா தீப்பெட்டி கொடுக்கலாமா ஒழிய, அவங்க தினந்தோறும் பெண்கள் தான் வந்து நெருப்போட, நீங்க வந்து ஆயுதத்தோடையும் நெருப்போடையும் பழகுகிறவர்கள் யாருன்னா பெண்கள் தான். நம்மளுடைய இயக்குனர் லிங்குசாமி வந்து ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருப்பார். எல்லா ஆயுதங்களையும் ஒரு சேர வைத்திருந்தும் அமைதியாகவே இருக்கிறாள் காளி.
அவள்கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்கு. உலகத்துல இருக்கிற நெருப்பு, ஒரு கையில நெருப்பு கூட இருக்கு, கட்டாரி இருக்கு, கத்தி இருக்கு. ஆனா பெண்கள் அப்படிதான். அது போல அவங்க வந்து அந்த மாதிரி நெருப்பை அணைக்குமா? நெஞ்சில் சுமந்த நெருப்பை சிதை நெருப்பு அணைக்கும். இயற்கை என்ற ஒரு கவிதை இந்த புத்தகத்துக்குள்ளார, சின்ன புத்தகம் தான், நான் வந்து ஒரு கிண்டலுக்காக தான் சொன்னேன். ஆனால் இந்த புத்தகத்துக்குள்ள வாழ்க்கை இருக்கிறது. சூழலியல் சம்பந்தமான நிறைய கவிதைகள் இருக்கு. இன்றைய முக்கியமான பிரச்சனை உலகம் முழுக்க இயற்கை சிதைக்கப்படுவதுதான். ஆறுகள் அழிக்கப்படுவது, மரங்கள் வெட்டப்படுவது, சாலைகள் போடுகிறேன் என்ற பெயர்ல. சாலைகள் போடுங்க, ஆனா இருக்கிற மரத்தை வெட்டாம சாலைகள் போடலாமே. நீங்க புதிய வளர்ச்சிகள் அடைவதற்காக வந்து விமான நிலையம் வைக்கிறீங்களோ அல்லது வேற எந்த வளர்ச்சியின் பெயரால் இயற்கையை அழிக்காதீங்க. ஆனா அதுதான் நுரையீரலே. ஒரு நாட்டுல கனடா, அமெரிக்காவுக்கு பக்கத்துல அமேசான் காடுகள் இருக்கிற இடத்துல, அமேசான் காடில் நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் வந்து எங்களுக்கு வந்து எரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அவனே அரசாங்கமே திட்டமிட்டு காட்டை கொளுத்துறான். அமேசான் என்பது உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு ஆக்சிஜன் தயாரிக்கிற ஒரு காடு. எல்லா பகுதிகளுக்கும் அது, அதாவது எங்கேயோ ஒரு மூலையில ஒரு மரம் தயாரிக்கிற ஆக்சிஜன் தான் நம்ம உயிர் வாழ வைக்குது. அந்த காட்டை திட்டமிட்டு, அதாவது இயற்கைக்கு அவங்க வந்து ஒரு தேவையில்லை. அவங்க சொல்றாங்க என்னன்னா, நீங்க உலகம் முழுக்க நீங்க பாட்டு வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க, நாங்க கஷ்டப்படணுமா? எங்க நாட்டுல வந்து நாங்க காடு வளர்த்து உங்களுக்கு ஆக்சிஜன் தரணுமா? நாங்கள் இதை வந்து தொழிற்சாலை கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு ஏக்கர், நூற்றுக்கணக்கான ஏக்கரை வந்து கொளுத்துறாங்க அரசாங்கமே திட்டமிட்டு. இவங்க எழுதுறாங்க பாருங்க, மனிதர்கள் மட்டும் இல்லையெனில் கற்பிழக்காமல் இருந்திருக்கும் இயற்கை. மனிதர்கள் மட்டும் இல்லைன்னா, மனிதனுக்கு தோன்றுவதற்கு முன்னாடி இந்த உலகம் ரொம்ப அமைதியா இருந்தது. உலகம் அழிஞ்சிரும் நம்ம தோன்றியதற்கு பிறகுதான் பேசிக்கிட்டு இருக்கோம் மொழிய. உலகம் வந்து நிலைத்து நீடித்து அது பாட்டு இருந்துட்டு இருந்திருக்கும். இந்த மனிதன் மட்டும் 6 அறிவு பெறாமல் 5 அறிவோடு இருந்திருந்தான்னா இவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது. இந்த 6 அறிவு என்பது நம்ம வளர்ச்சி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 6 அறிவினால் அழிவு தான் ஜாஸ்தி. இதனால என்ன நடந்துருச்சு? நம்ம குழந்தை, அதாவது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அல்ல, மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த உலகம் நீடித்து வாழ்ந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் இல்லாத பிரச்சனை மனிதன் இந்த ஒரு 1000 வருடம் 2000 வருடம் வாழ்ந்ததற்குள்ளேயே அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துக்கு ஒரு சவாலாக இருக்கிறான். அதை வந்து 2 வரி தான் இந்த கவிதை. மனிதர்கள் மட்டும் இல்லை என்றால் கற்பிழக்காமல் இருந்திருக்கும் இயற்கை. நூலகம் தேடி சென்றேன், செல்லரித்த மனதை செம்மையாக்க. நூலகம் தேடி சென்றேன், செல்லரித்த மனதை செம்மையாக்க. அங்கே செல்லரித்து கிடந்தன புத்தகங்கள். கன்னிமாரா நூலகத்தை பற்றி மறைந்த குமரியானந்தன் அவர்கள் சொல்வார்கள், நான் கன்னிமாரா நூலகத்துக்கு சென்றேன், அங்கே நூல்கள் கன்னி மாறாமலேயே கிடந்தன என்று அவர் சொல்வார். இவங்க எழுதுறாங்க, நூலகத்துக்கு மனசு செல்லரிச்சு போச்சு, கொஞ்சம் உற்சாகமாக்கிக்கலாம் என்று நூலகத்துக்கு போனா புத்தகங்கள்லாம் யாரும் தொடாமல் செல்லரித்து போய் கிடக்கு. இப்படி ஏகப்பட்ட கவிதைகள் இருக்கு. ஒவ்வொரு கவிதைக்குமே நீண்ட விளக்கம் தருவதென்றாலும் கூட இந்த புத்தகத்துக்கு ஒரு ஆய்வுரை வழங்க இருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். அதை கேட்போம். அரசவை கவிஞர் அவர்களுடைய பாடலை நான் வரும்போது, இவங்க சொன்ன குறிப்பிட்ட பாடலை வந்து நான் வந்து இந்த கார் அனுப்பிச்சிருந்தார் குமரையா, அதுல வந்து பாடல் வந்து இந்த பாடல் கேடு, ஆறு அது ஆழ இல்லை, அதுல ஒரு சரணம், ஐயோ என்ன அற்புதம் சரணம் பாருங்க. தண்ணியில கோலம் போடு, ஆகாயத்து என்ன, ஆமா தண்ணியில கோலம் போடு, தீபம் எதுனா ஆடி காத்து, தண்ணியில கோலம் போடு, ஆடி காத்தில் தீபம் ஏத்து, ஆகாயத்தில் கோட்டை கட்டு, அந்தரத்தில் தோட்டம் போடு, அத்தனையும் நடக்கும் ஐயா, அத்தனையும் கிடைக்கும் ஐயா, ஆனா கிடைக்காது நீ ஆசைப்பட்ட மாது. அப்படி ஒரு அற்புதமான சரணத்தை கேட்டுக்கொண்டே வந்தேன். இங்க அந்த பாடலை வந்து அவங்க சொன்னாங்க. அவரோட இந்த விழாவை கலந்து கொள்வதிலும் நான் வாசுகி அவர்களுடைய ஏற்கனவே ஒரு நூலை நான் பெற்றுக்கொண்டேன். அடிக்கடி அவர்கள் நூல் வெளியிட வேண்டும், நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காமராஜர் வரலாறு போன்ற நூல்கள் அதன் மூலமாக எனக்கு பரிசாக கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர், சிந்தனையாளர், எழுத்தாளர், மதிப்பிற்குரிய ஐயா தமிழருவி மணியன் அவர்களே, மேனாள் அரசவை கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர், போற்றுதற்குரிய கவிஞர்
முத்துலிங்கம் ஐயா அவர்களை திரைப்பட இயக்குனர் கவிஞர் வணக்கத்திற்குரிய பிருந்தா சாரதி அவர்களே, காமராஜர் மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு குமரையா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்கிய என் அருமை சகோதரர் இயக்குனர் சுப்பிரமணிய பாரதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வெகு அருமையாக கவித்துவமாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற என் தோழி, என் சகோதரி என்று சொல்லலாம், மீனா ஞானசேகரன் அவர்களே, இந்த விழாவிற்கு நன்றியுரை வழங்கப் போகும் ராதிகா மோகன் அவர்களே, மற்றும் இங்கு கூடியிருக்கும் நண்பர்களே, காமராஜர் மக்கள் கட்சியின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நான் முதலில் வணங்கி மகிழ்கின்றேன். என் அறிவாசான் ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் எனக்கு கொடுத்த உந்துதலில் நான் வெளியிடுகின்ற 3வது புத்தகம்தான் இந்த நினைவின் நிழல்கள். என்னை பொறுத்தவரை இந்த நினைவின் நிழல்கள் என் மனதில் நிழலாடிய நிகழ்வுகளை, நினைவுகளை, உணர்ச்சிகளை, எழுச்சிகளை சொற்பமான வார்த்தைகளில் வெளியிட்ட ஒரு சொற்கோளம் என்று கூட சொல்லலாம். ஐயாவின் ஆசியோடு கண்ணு முயற்சியாய் நான் வெளியிட்ட கனவு பூக்கள் கவிதை புத்தகம் எனக்கு கொடுத்த அந்த பாராட்டை பார்த்து அதன் விளைவாக சொற்சிக்கனத்தோடு பொருள் பொதிந்த கவிதைகளை எழுத வேண்டும் என்ற ஆவலில் நான் வெளியிட்ட பதிவுதான் இந்த நினைவின் நிழல்கள் என்று கூட சொல்லலாம். ஹைக்கூ கவிதை எழுதுவது என்பது எளிதான காரியம் அல்ல. 1.25 அடியில் திருக்குறளை எழுதி அந்த 1.25 அடிகளுக்குள் ஆழ்ந்த சிந்தனைகளை வெளிப்படுத்தி நம்மையெல்லாம் வியப்பில் ஆழ்த்தியவர் திருவள்ளுவர். அதுபோன்று 1.25 அடியில் சொற்சிக்கனத்தோடு அர்த்த அடர்த்தி அதிகமாக உள்ள கவிதைகளை எழுதுவதற்கு ஒரு தனி பேராற்றல் வேண்டும். அந்த மாதிரி ஒரு பேராற்றல் படைத்தவள் நான் இல்லை. ஹைக்கூ கவிதைகளும் கூட இலக்கண வரையறைக்கு உட்பட்டது. ஒரு சிறந்த ஹைக்கூ கவிதை என்பது 3 வரிகளுக்குள் இருக்க வேண்டும், 17 அசைகள் கொண்டதாக இருக்க வேண்டும். முதல் வரியில் 5 அசைகள், 2வது வரியில் 7 அசைகள், 3வது வரியில் 5 அசைகள் என்று 17 அசைகள் கொண்டதுதான் ஒரு சிறந்த ஹைக்கூ கவிதைக்கான இலக்கணம் என்று சொல்லலாம். ஆனால் அந்த இலக்கணத்திற்கெல்லாம் உட்பட்டு இந்த அசைகள் எல்லாம் சரியாக இருக்கின்றனவா என்றெல்லாம் சரிபார்த்து நான் இந்த புத்தகத்தை எழுதவும் இல்லை. இந்த புத்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் 2 வரிகளில், 3 வரிகளில், 4 வரிகளில் கூட நான் கவிதைகளை எழுதியிருப்பேன். என்னை பொறுத்தவரை ஒரு கவிதை என்பது மனதில் அந்த நேரம் உள்ளத்தில் ஊற்றெடுக்கின்ற உணர்ச்சிகளை, எழுச்சிகளை உணர்வு கலந்த வார்த்தைகளில் இறக்கி வைப்பதுதான். சுருங்கச் சொன்னால் இதில் இலக்கணம் இல்லை, ஆனால் என் இதயம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை வெளியிட்ட ஐயா கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கும் இதை வெகு சிரத்தையோடும் அன்போடும் பெற்றுக்கொண்டு வெகு அழகாக நான் எழுதியிருக்கின்ற கவிதைகளுக்கு வாழ்த்துரை வழங்கி திறனாய்வு செய்து அதை பற்றி பேசி என்னை மகிழ்வித்த கவிஞர் பிருந்தா சாரதி அவர்களுக்கும் என் அறிவாசான் ஆய்வுரை கொடுத்து என்னை ஆச்சரியத்திலும் அன்பிலும் ஆழ்த்திய ஐயா தமிழருவி மணியன் அவர்களுக்கும் இந்த புத்தகம் வெளிவருவதற்காக சகல விதங்களிலும் உறுதுணையாக இருந்து இன்றைக்கு இப்படி ஒரு விழாவை ஏற்பாடு செய்வதற்கு எல்லா வகையிலும் எனக்கு துணை நின்ற திரு குமரையா அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை அச்சிட்ட
திரு நல்லதம்பி அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவினை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை வெகு அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மீனா ஞானசேகரன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்களை பற்றி அம்மா மீனா ஞானசேகரன் அவர்கள் ஒரு சிறு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார். அதை உரையாற்ற விரும்புகிறார். ஐயா கவிஞர் முத்துலிங்கம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 5500 பாடல்களுக்கு மேல் எழுதியவர், இதழாளர், நிறைய பத்திரிகைகளில் வேலை செய்திருக்கிறார், மேனாள் அரசவை கவிஞர் என்ற சிறப்பை பெற்றவர். கவிஞர் முத்துலிங்கம் ஐயா பெற்ற விருதுகளை சொல்ல வேண்டும் என்றால் விருதுகளுக்கே உயர்த்துவிடும். அவர் பெற்ற பட்டங்கள் கலைத்துறை வித்தகர் பட்டம், கலைமாமணி பட்டம், சிறந்த பாடலாசிரியர் பட்டம், கவிக்கோ விருது, எம்ஜிஆர் உலகப் பேரவை விருது, கண்ணதாசன் விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, நடிகர் சங்கத்தில் கொடுக்கப்பட்ட கலைச்செல்வம் விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, கபிலர் விருது, சீபா ஆதித்தனார் விருது, வாலி விருது. இதை தவிர சத்யபாமா இன்ஸ்டிடியூட்ல அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். இத்தனை விருதுக்கும் சொந்தக்காரர் நம்முடைய ஐயா அவர்கள். அப்புறம் அவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க பள்ளி நாட்களிலே பாவேந்தர் பாரதிதாசனுக்கு பாராட்டு மலர் எழுதியவர், பாராட்டு பா எழுதியவர். அவரிடம் வெண்பா, கலிப்பா, ஆசிரியப்பா எல்லா பாவிலும் பாடல் எழுதும் வல்லமை பெற்றவர். அதை அவரே சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு. இதை விட எல்லாம் முக்கியம், நிறைய முக்கியமான இதழ்களில் பணியாற்றி இருக்கிறார். கலைஞரோட முரசொலி, அலையோசை, கண்ணதாசனுடைய தென்றல் பத்திரிகை, கவிஞர் சுரதாவோட இலக்கிய பத்திரிகை, இது போன்ற மிக அதிகமான பத்திரிகைகளில் இதழாளராக மிக சிறந்த பணியை அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய திரைப்பட பாடல்கள்ல நிறைய இலக்கிய செறிவு இருக்கும். இலக்கியத்திற்கு திரைப்பட பாடல்கள் ஒன்றும் குறைந்தவை இல்லை. இவர் நிறைய எழுதியிருக்காரு. புத்தகங்களும் வெண்ணிலா இது போன்ற புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இராம லோகநாயகி என்பவர்கள் இவரை பற்றியும் புத்தகம் எழுதியிருக்கிறார். அதை அண்ணாமலை பல்கலைக்கழகம் பிரசுரம் பண்ணி இருக்கிறது. ஐயா பொன்மன செம்மனில் இருதயத்தில் நெருக்கமான இடம் பிடித்தவர். இப்ப எங்களை மாதிரி 60 வயசு ஆனவங்கெல்லாம் ஒரு அட்டகத்தை வச்சு எம்ஜிஆர் சண்டை போடாமையும், ஒரு தென்னங்கீத்தை வச்சு நான் நாணயிட்டால் அப்படின்னு பாடாமையும் இருந்திருக்க மாட்டோம். நிச்சயமா எம்ஜிஆரை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சிவாஜியோட ரசிகராக வேணாலும் இருக்கலாம், ஐயா கூட சிவாஜி ரசிகர் தான். ஆனால் எம்ஜிஆருடைய அந்த வீரமான பேச்சுக்களும் நடிப்பும் எல்லாருக்கும் பிடிக்கும். எம்ஜிஆரை பற்றி ஐயா ரொம்ப எம்ஜிஆரோட நெருக்கமான நட்பு பாராட்டியவர். எம்ஜிஆரை பற்றியே எம்ஜிஆர் பிள்ளை தமிழ், எம்ஜிஆர் உலா, எம்ஜிஆர் அந்தாதி சரியாக இருக்கும் என்றால் இதை போன்ற புத்தகங்களை நிறைய எழுதி இருக்கிறார் ஐயா. அவருடைய பாடல்கள் எல்லா தலைமுறையையும் ஈர்த்திருக்கிறது. அவர் முதலில் பொண்ணுக்கு தங்க மனது என்ற திரைப்படத்தில் அதுல விதுபாலா, ஜெயசித்ரா இவங்களை மாதிரி வயசானவங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் தஞ்சாவூர் சீமையிலே தாவி வந்தால் பொன்னி நதின்னு சொல்லிட்டு நதியை பற்றி ஒரு பாடல் எழுதியிருப்பார். மிக சிறந்த பாடல். அந்த காலத்துல தமிழ் இலக்கிய மன்றங்கள்ல அந்த மாதிரி சாரி கட்டிக்கிட்டு அதில் ஜெயசித்ரா ஆடுவாங்க அந்த டான்ஸை. நிறைய இலக்கிய மன்றங்கள்ல அந்த டான்ஸை போடுவாங்க. அந்த காலத்துல நாங்களாம் ரொம்ப பார்த்து ரசித்து இருக்கிறோம். எனக்கு அவருடைய பாடல்கள்ல ரொம்ப பிடித்தது ஆளும் அது ஆழம் இல்லை, அது சேரும் கடலும் ஆழம் இல்லை, ஆழம் ஏது ஐயா, அந்த பொம்பளை மனசு தான் ஐயான்னு எழுதியிருப்பாரு. ஒரு பெண்ணாக மிக அதிகமா ரொம்ப அழகான பாடல் அது. இது மட்டும் இல்ல, மிக அதிகமா இருக்கும் அவருடைய பாடல்கள். கருத்து செறிந்த பாடல்கள் இருக்கும். இப்பெல்லாம் படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சுன்னு எழுதுறாங்க. அவருடைய பாடல்கள் அப்படி இல்லை. அவர் ஒரு தெய்வீக கவிஞர். அவர் எம்ஜிஆருக்கு எழுதிய பாடல்கள் நிறைய இங்கிலீஷ் பத்திரிகைகள்லாம் அந்த கால ஆங்கில பத்திரிகையில போட்டாங்க. அவருடைய வெற்றிக்கு கவிஞர் முத்துலிங்கம் ஐயாவோட பாடல்கள் ஒரு முக்கிய காரணம்னு எழுதினாங்க. அவருடைய ஒரு வரி, கோட்டையிலே நமது கொடி பறக்கட்டுமேன்னு எழுதினாரு. அது ஒரு தெய்வீக வார்த்தை. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் 15 வருடங்களுக்கும் அவருடைய கொடிதான் கோட்டையில் பறந்தது. சில பேருடைய வார்த்தைகள் தான் இப்படி பலிக்கும்.
எம்ஜிஆர் மீது மிக அதிக பற்று உள்ளவர். இவர் வந்து 3 தலைமுறைக்கும் அவர் பாடல்கள் கல்லூரி காலங்களில் எங்களுக்கெல்லாம் அந்த மாந்தோப்பு கிளிதானம் சுதாகரும் ராதிகாவும் வந்த புதுசு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. அதில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட அவருடைய பாடல் பிடிக்கிறது. பூ பாலம் கேட்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்புறம் கமலஹாசனும் சீதாவும் சேர்ந்த இதழில் கதை எழுதும் நேரம் இது. இதெல்லாம் என் பையன் வயசுக்கு ரொம்ப ரசிக்கிறாங்க. எதுக்காக சொல்ல வர்றேன்னா, அவருடைய பாடலுக்கு என் பேத்தி டான்ஸ் ஆடுது. அது என்ன பாட்டுன்னா, வா வா பக்கமான்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு ஐயா. ஒரு பெப்பி சாங்னு சொல்றாங்கல்ல, அந்த பெப்பி சாங்கை கூட அவர் எழுதியிருக்காரு. என்னுடைய 4 வயது பேத்தி அவருடைய பாடலுக்கு டான்ஸ் ஆகுதுன்னா அத்தனை தலைமுறைகளையும் ஈர்த்த ஒரு கவிஞர். இருந்தாலும் கூட இத்தனை சிறப்பு மிக்க அவர் தலைக்கணத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, உடல் கணத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது கூடுதல் சிறப்பு. ஐயா அவர்கள் இன்று அவருடைய புத்தகத்தை வெளியிடுவது எங்களுக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பேரு. ஐயா எங்களுடைய தலைவர் மேல் அதிக அபிமானம் கொண்டவர் ஐயா. நாங்கள் எங்கு விழா நடத்தினாலும் என்னை கவர்ந்த கண்ணதாசன் கவிதைகள் ஐயா எங்களுடைய விழா, அதுலேயும் ஐயா வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. எல்லா தமிழறிவி ஐயா இருக்கும் இடங்களிலெல்லாம் அவரை பார்க்கிறோம், மேடைகளில். மிக மகிழ்ச்சியான தருணம். ஐயா இந்த புத்தகத்தை வெளியிடுவது எங்கள் அனைவருக்கும் கிடைத்த பெரும் பேராக எண்ணி அவர் புத்தகத்தை வெளியிட காத்து கொண்டிருக்கிறார். கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கு இப்பொழுது நூல் வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. முதல் பிரதியை ஐயா முத்துலிங்கம் ஐயா அவர்கள் வெளியிட இயக்குனர் கவிஞர் பிருந்தா சாரதி ஐயா அவர்கள் அதனை பெற்றுக்கொண்டு எங்களை சிறப்பிப்பது மகிழ்ச்சியான வேலை. இது முக்கியமான மைய நிகழ்வு. இது இந்த விழாவின் மைய நிகழ்வில் பெரும் ஆளுமைகளை கையில் எங்கள் புத்தகம் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஐயா கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கு இயக்குனர் சுப்பிரமணிய பாரதி அவர்கள் இந்த கைத்தறி அணிவிப்பார். அடுத்ததாக திரைப்பட பாடலாசிரியர், திரைக்கதை ஆசிரியர், கவிஞர், நடிகர் பிருந்தா சாரதி அவர்களுக்கு தொழில்நுட்பத்துறை இயக்குனர் திரு மூர்த்தி அவர்கள் கதராடை அணிவிப்பார்கள். முத்துலிங்கம் ஐயாவை பற்றி ஒரு முத்தான அறிமுகத்தை நமது மீனா ஞானசேகரன் அவர்கள் தந்தார்கள். அடுத்து கவிஞர் பிருந்தா சாரதி அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். பிருந்தா சாரதி ஐயாவை பற்றி சொல்லணும்னா, சினிமா ஆர்வலர்கள் அனைவருக்கும் பிருந்தா சாரதி ஐயாவை பற்றி தெரியாமல் இருக்காது. நாங்கள்லாம் எப்படின்னா, குலே பகாவலி படத்திலேருந்து குட் பேட் அக்லி வரைக்கும் ஆர்வமாக பார்க்குற டைப் இங்கே நிறைய பேர் இருக்கோம். நாங்கள் பழைய படமாக இருந்தாலும் புதிய படமாக இருந்தாலும் பிருந்தா சாரதி ஐயாவை பற்றி தெரியும்னாலும் என்னோட சகோதரர் உள்ளே இருக்கிற மூர்த்தி அவர்கள் திரைமொழி பத்திரிகைக்கு அவர் அளித்த ஒரு பேட்டியை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட வாழ்க்கை வரலாறை ஆவணமாக எடுத்து அதோட 2வது பாகத்தையும் வெளியிடும் அவ்வளவு தைரியம் நிறைந்த ஒரு டைரக்டர் அவர். அதற்கு அப்புறம் அந்த பேட்டியில் அவரை பார்க்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக பேட்டி கொடுத்திருந்தாரு. அமைதியான கவிஞர் என்று தெரிந்தது. அதுக்கப்புறம் நான் நிறையா தேடி பார்த்தேன் அவர்களுடைய இன்டர்வியூவில். அவர் அடிப்படையில் வந்து ஒரு மிக சிறந்த கவிஞர். அவர் எப்பவுமே அவர் பேட்டியில் கும்பகோணத்தில் கும்பேஸ்வரன் கோயிலுக்கு தெருவில் உள்ள சிவகுருநாதன் லைப்ரரி, அங்கே தான் அவர் பாடம் படிக்க ஆரம்பித்தாராம். அதை அடிக்கடி சொல்லுவார். ஜெயகாந்தனுடைய எழுத்துக்கள் மீது அதிக ஈர்ப்பு கொண்டவர் பிருந்தா சாரதி ஐயா அவர்கள். அவங்க சொல்லியிருக்காங்க நிறையா. கவிதைகளுக்கு மட்டுமல்ல, வார்த்தைகளுக்கும் வசனத்துக்கும் கூட அதிக பவர் உண்டுன்னு சொன்னது நம்முடைய பிருந்தா சாரதி ஐயா. பையா, சண்டைக்கோழி 2 கரெக்டா ஐயா? சண்டைக்கோழி, அப்புறம் ஆனந்தம், அந்த படங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் வசனம். அவர் தித்திக்குதே என்ற ஒரு திரைப்படத்தையும் அவர் இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் அடிப்படையில் ஒரு சிறந்த கவிஞர். நான் அவரோட ஒரு கவிதை பக்கத்தை மட்டும் ஒரு சில வரிகள் பார்த்தேன். அது என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் அப்படிங்கிற கவிதை புத்தகம். நான் ஒரு ஆசிரியை, ஓய்வு பெற்ற ஆசிரியை. ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணுன்னு தேடி பார்த்தேன் நான் அதை.
எப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து இந்த லீவு நாள் பள்ளிக்கூடம்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் சிறப்பு வகுப்புகள்னு வைப்போம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் பற்றி நாங்கள் கேட்டதில்லை. அது வந்து ஒரு சாதாரண ஒரு காட்சியை அவ்வளோ அழகாக விரித்திருந்தார். சனிக்கிழமை டீச்சர் மறந்து வைத்து விட்ட குடை, கழுவாமல் இருந்த டிஃபன் பாக்ஸில் இருந்த அந்த சோற்று பருக்கையை உற்றார் உறவினர்களோடு சாப்பிட்ட எறும்பு, இதெல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் அவர். அவர் வந்து மிக சிறந்த கவிஞர். அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறை சிந்தனையாளர். ஏன்னா அவர் எப்படி வாய்ப்பு பெற்றாருன்னா, என்னுடைய கதைகளில் வீடு எரியாது, விளக்கு தான் எரியும்னு சொன்னாராம். அதை பார்த்து நிறைய பேர் அந்த வாய்ப்புகளை கொடுத்த நேர்முக சிந்தனை உள்ள ஒரு மிக சிறந்த கவிஞர். கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சதுரங்கம் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் ஐயா. அதில் வந்து ஒரே வரி, நம்ம எப்படி வேணாலும் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். அதை நகர்த்த முடியாத காய்கள் என்று சதுரங்கத்தில் எதுவுமே கிடையாது, அதற்குரிய வழியும் வாய்ப்பையும் நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்று எழுதியிருப்பாரு. அந்த நகர்த்த முடியாத கவிதை, இதுக்கு நம்ம எப்படி வேணாலும் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம். அப்பா பையன்கிட்ட, பையன் அப்பாட்ட, கணவன் மனைவிட்ட, அரசியல்வாதி வெற்றிக்கு அப்படின்னு நம்ம அந்த எழுத்தை விரிச்சுக்கலாம். உண்மையிலே அவரும் சொல்லுவார், எங்கள் கவிஞரும் சொல்லுவாங்க, ஒரு எழுத்தை வந்து நம்ம எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம், ஆனால் விஷுவலை கற்பனை பண்ண முடியாது. உண்மைதான் அது. கல்கி எழுதிய அந்த அந்த ஒரு திரைப்படம் வந்தது. அந்த வந்தியத்தேவனை வந்து அந்த காலத்தில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் க்ரஷ் வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம். அந்த சிதம்பரத்தில் அவர் குதிரையில் வரும்போது அவ்வளோ அழகாக எழுதிப்பார் கல்கி. நான் வந்து அதே படத்தை பார்க்கும்பொழுது எனக்கு அதில் பிரம்மாண்டம் இல்லை, ஆனால் அந்த புத்தகத்தை படிக்காத என் பிள்ளைகளுக்கெல்லாம் அது பிரம்மாண்டமாக இருந்தது. எழுத்து தரும் அந்த கற்பனை வளத்தை ஒரு விஷுவல் காட்சி தருவதில்லை என்று அவரும் அடிக்கடி பேசுவார். ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டது எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி. இந்த அரங்கு கௌரவப்படுத்துகிறது அவரால். நன்றி ஐயா.